ஹாய் ஹலோ மக்களே, திஸ் இஸ் யர் ராஸ்காரி. இன்னைக்கு நம்ம லீட் கோட்ல ப்ராப்ளம் ஆஃப் த டே 3612 ப்ராசஸ் ஸ்ட்ரிங் வித் ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் 1 இந்த ப்ராப்ளம் தான் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இவங்க ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு எஸ்ன்னு கொடுக்குறாங்க, ஸ்ட்ரிங் எஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இது லோவர் இங்கிலீஷ் லெட்டர்ஸால் இருக்குது, அதாவது ஏபிசிடி அப்படின்னு ஜெட் வரைக்கும் தரலாம் இந்த ஸ்ட்ரிங்கில். ஸோ அது லோவர் லெட்டர்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் அதோட சேர்ந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டார், அதாவது ஆஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் ஹேஷ்டேகு ஹேஷு, அதுக்கப்புறம் இந்த மாடுலோ பர்சன்டேஜ். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் கொடுத்துருவாங்க இந்த ஸ்ட்ரிங்கோட சேர்ந்து. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு புது ரிசல்ட்டு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங் எஸ்ஸை ப்ராசஸ் பண்ணி அனுப்பணும். எப்படி இதை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகணும். அதாவது இப்போ ஏபிசிடின்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசி ஏபிசின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏபிசின்னு வச்சுருக்கோம்னா நம்ம இது எப்படி ப்ராசஸ் பண்ணால் லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகிற மாதிரி ப்ராசஸ் பண்ணணும். ஓகேவா? இது இங்கே கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் ரூலாக. ஏதாவது லோவர் கேஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ரிசல்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ரிசல்ட்னு ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ண சொல்கிறாங்கல்ல. ஸோ அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசல்ட்டுன்னு ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம கிரியேட் பண்ணுற இதுக்குன்னே தனியாக. ஸோ அதுக்குள்ளே இப்போ ஏபிசி வருது அப்படின்னா இது லோவர் இங்கிலீஷ் லெட்டரா. ஸோ இது அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றா. இதுவே எனக்கு ஸ்டார் வருது, அதாவது இந்த ஆஸ்ட்ரிக் வருது. இந்த ஆஸ்ட்ரிக் இது வந்துச்சு அப்படின்னா நான் ரிசல்ட்டில் ரிமூவ் பண்ணணும். கடைசியாக என்ன எலமெண்ட் இருக்கோ அது. அதாவது இப்போ என் ரிசல்ட்டில் ஏ இருக்குது. இதுவே என்னோட கொஸ்டினில் ஏக்கு அப்புறம் ஒரு ஸ்டார் வருது அப்படின்னா நான் ரிசல்ட்டில் செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது எம்டியாக இருக்கா, இல்லை இதில் ஏதாவது எலமெண்ட் இருக்கா அப்படின்னு ரிசல்ட்டுக்குள்ளே செக் பண்ணுறேன். அப்படி இருந்துச்சுன்னா அது எந்த கேரக்டரோ அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன், கடைசி கேரக்டரை. இப்போ ஏக்கு அப்புறம் தானே ஸ்டார் வருது. ஸோ ஏ நம்ம முன்னாடியே ரிசல்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஸ்டார் வந்துச்சு அப்படின்னா கடைசியாக என்ன இருக்கோ ரிசல்ட்டில் என்ன ஸ்டோர் ஆகியிருக்கோ அதை ரிமூவ் பண்ணுறது. ஸோ ரிசல்ட்டில் ஏ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏ ரிமூவ் பண்ணிடணும். அப்போனா என்ன இருக்கும்? பிளாங்காக இருக்கும் ரிசல்ட் ஸ்ட்ரிங் பிளாங்காக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பி அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கலாம். பி வந்துச்சு அப்படின்னா ரிசல்ட்டுக்குள்ள நம்ம பி அப்படின்னு ஸ்டோர் பண்றோம். ரிசல்ட்டுக்குள்ள பி அப்படின்னு ஸ்டோர் பண்றோம். நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் வருது. ஹேஷ் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணணும் ரிசல்ட்டில் என்ன இருக்கோ. இப்போ என் ரிசல்ட்டுக்குள்ள என்ன இருக்கு? பின்னு இருக்கா. இந்த பிக்கு அப்புறம் கொஸ்டின்ல எனக்கு சப்போஸ் ஹேஷ்டேக் வருதுன்னு வச்சுக்கலாம். ஹேஷ்டேக் வந்துச்சு அப்படின்னா நான் இந்த ரிசல்ட்டே டூப்ளிகேட் பண்ணணும். இப்போ எனக்கு பி இருக்குது ரிசல்ட்டில் அப்படின்னா இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி அந்த ரிசல்ட் அப்டேட் பண்ணணும். இதில் இன்னொரு பி போட்டுக்கோ அப்படின்னு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன வருது? சி வருதா. அப்படின்னா ரிசல்ட்டுக்குள்ளே இது லோவர் இங்கிலீஷ் லெட்டர்னால இது அப்படியே ரிசல்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிடுறோம். என்ன இருக்குது? ஆல்ரெடி பி இருந்துச்சு நமக்கு 2. அதுக்கப்புறம் ஒரு சியை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ எனக்கு மாடலில் வருது, அதாவது இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா நான் ரிவர்ஸ் பண்ணேன். என் ரிசல்ட்டில் என்ன இருக்கோ, என் ரிசல்ட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். நம்ம ரிசல்ட்டில் என்ன இருக்குது? பிபிசியா. என்னோட கொஸ்டினில் இப்போ மாடலில் வருது. சிக்கு அப்புறம் ஒரு மாடலில் வருதுன்னு வச்சுக்கலாம் சும்மா. அப்படி மாடலில் வந்துச்சு அப்படின்னா என்னோட ரிசல்ட்டை ரிவர்ஸ் பண்ணி எழுதணும். ரிவர்ஸ் பண்ணி எழுதுறோம் மீன்ஸ் என்னோட ரிசல்ட்டில் இப்போ பிபிசின்னு இருக்குது. இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணி சி பி பி அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? எழுதி முடிச்சுட்டு என்னோட ரிசல்ட்டில் ஃபைனலாக என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம ரிட்டர்ன் தரோம். அதுதான் ஃபைனல் ஸ்ட்ரிங் ரிசல்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கொடுத்துருக்காங்க, ஹேஷ்டேக் கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, மாடுலோ கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரிக் ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டுன்னு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம். அதுக்குள்ளே ஏ போகுது. ஏ ஸ்மால் இங்கிலீஷ் லெட்டர்னால, அதாவது லோவர் கேஸ் இங்கிலீஷ் லெட்டர்னால ஏவை அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஏ ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் ஹேஷ்டேக்கு என்ன செய்யணும்? டூப்ளிகேட் பண்ணணும். டூப்ளிகேட் பண்ணுறோம் அப்படின்னா டபுள் ஏ வந்துடும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ரிசல்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது? ஏ. அந்த ரிசல்ட்டை டூப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ஏ ஆட் ஆயிரும் பக்கத்தில். ஓகேவா? அடுத்து என்ன வருது? பி வருது. பி வருது. என்ன? பிக்கு அப்படி லோவர் இங்கிலீஷ் லெட்டர்னால பியை அப்படியே ரிசல்ட்டில் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன வருது? மாடுல வருது. மாடுல வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் பண்ணணும் நம்மளோட ரிசல்ட்டை. ஸோ நம்மளோட ரிசல்ட்டில் ஏஏபின்னு இருக்கா. இது பிஏஏ அப்படின்னு மாறிடும். ஸோ பிஏஏ அப்படின்னு மாறிடும் ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஸ்டார் சிம்பிள் வருதா.
ஸ்டார் சிம்பிளுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கடைசி லெட்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். கடைசி கேரக்டர் என்ன இருக்குது அந்த ரிசல்ட்டில் அதை வந்து ரிமூவ் பண்ணோம். நம்மளோட ரிசல்ட்டில் கடைசி கேரக்டர் என்ன இருக்குது, ஏ இருக்கா. ஸோ ஒரு ஏவை வந்து அப்படியே தூக்கிடலாம். இப்போ மிச்சம் என்ன இருக்குது, பிஏ. ஸோ இந்த பிஏ தான் ரிசல்ட்டில் இருக்குமா, இந்த ரிசல்ட்டை வந்து அப்படியே ரிட்டர்ன் தரும் இது முடிஞ்சதுக்கப்புறம். இவ்வளோதான். இது வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு பேசிக்கான ஐடியா வந்து இப்போவே கிடச்சிருக்கும். இருந்தாலும் இதை வந்து எப்படி கோடிங்கில் வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங்குன்னு தராங்க. இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டராக எடுக்கணும். அந்த ஒவ்வொரு கேரக்டரை எடுக்கிறதுக்கு வந்து நம்ம லெஃப்ட்லேருந்து தான் ரைட்டில் எடுக்கணும். ரைட்லேருந்து லெஃப்ட் போகக்கூடாது. ஸோ நம்ம பேசிக்காக ஒரு ஃபார் லூப் போட்டோம், அதாவது ஃபார் ஈச் லூப்பு இல்லைனா ஃபார் ஐ லூப்பு போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பேசிக்காக லெஃப்ட்லேருந்தே ரைட்டில் ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது இந்த இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது, செகண்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு ஃபார் ஈச் லூப் போட்டாலே நமக்கு ஈஸியாக வந்து ஒவ்வொரு கேரக்டராக எடுத்துடலாம். ஸோ கேரக்டர் சிஹெச் அப்படின்னு போட்டு ஒவ்வொரு கேரக்டராக நான் வந்து எடுத்துடலாம். ஏ வந்து ஒரு கேரக்டர், ஹேஷ்டாக் ஒரு கேரக்டர், பி ஒரு கேரக்டரு, அப்புறம் இந்த மாடுல ஒரு கேரக்டரு, ஹேஷ்ட்ரிக் ஒரு கேரக்டர் அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டராக எடுத்துடலாம். ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து நான் வந்து செக் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு ஏ வருது இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட் வருது லோவர் கேஸில் அப்படின்னா அது ஏலேருந்து ஜெட் வரைக்கும் ஒரு ரேஞ்ச் உள்ள வருதா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஏலேருந்து ஜெட் வரைக்கும் ஒரு ரேஞ்சில் வந்துச்சு அப்படின்னா ரிசல்ட்டுன்னு நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறோம்ல, அதுக்குள்ளே வந்து இதை ஆட் பண்ணணும். ஓகேவா. இப்போ எனக்கு வந்து ஆல்ஃபபெட்டில் ஏன்னு வருது லோவர் கேஸு. ஸோ இது ஏலேருந்து ஜெட் ரேஞ்சில் இருக்கான்னு நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். அப்படி செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ட்ரூ வரும். ட்ரூ வந்துச்சுன்னா நான் வந்து ரிசல்ட்டுக்குள்ளே வந்து புஷ் பண்ணியிருந்தேன். எந்த லோவர் கேஸ் ஆல்ஃபபெட் வருதோ அது வந்து ரிசல்ட்டுக்குள்ளே புஷ் பண்ணி தான் அது வந்து ஸ்டோர் ஆயிரும் அப்படியே. அதுக்கப்புறம் ஹேஷ்டேக் வருதான்னு செக் பண்ணுறதுக்கு இன்னொரு கண்டிஷனு. சப்போஸ் என்னோட கேரக்டர் வந்து இப்போ ஹேஷ்டேகாக இருக்குது. ஹேஷ்டேக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஹேஷ்டேக்கு வந்து டூப்ளிகேட் பண்ணணும். ஸோ டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு என்ன டூப்ளிகேட் பண்ண போகிறோம்னா நம்மளோட ரிசல்ட்டை தானே டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ ரிசல்ட்டை வந்து இன்னொரு வாட்டி ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ரிசல்ட்டில் என்ன இருக்கோ அதை நீ மறுபடியும் ஆட் ஆகிக்கோ அப்படின்னு கொடுத்துதான். ஸோ ரிசல்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் அப்படின்னா ரிசல்ட்டில் ஆல்ரெடி என்ன வேல்யூ இருக்கோ அதை மறுபடியும் ஆட் ஆகிக்கும் அந்த ரிசல்ட்டோட. இப்படி பண்ணிச்சு அப்படின்னா டபிள்யூஏ அப்படின்னு நமக்கு ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா. அதுக்கப்புறம் பி வந்து இந்த ரேஞ்சில் இருக்கா, ஏ டு செட் ரேஞ்சில் தானே இருக்குது. ஸோ இது வந்து லோவர் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், லோவர் கேஸ் ஆல்ஃபபெட் அப்படின்னு எடுத்து இதை அப்படியே பியை வந்து அப்படியே ரிசல்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிடலாம். ஸ்டோர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்ன வருது, நம்மளுக்கு மாடுல வருது. மாடுலுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ செக் பண்ணுறேன் என்னோட கேரக்டர் வந்து இப்போ மாடுலோவாக வருது அப்படின்னா நான் ரிவர்ஸ் பண்ணணும். என்ன ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரிசல்ட் தானே நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ ரிசல்ட் வந்து என்ன ஒரு ஸ்ட்ரிங்கு, இதை எப்படி ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்மளுக்கு C++ல ரிவர்ஸ் அப்படின்னு ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் வந்து நம்மளோட பிகின் அனுப்புகிறோம், நம்மளோட ரிசல்ட்டோட பிகினிங்கும் அனுப்புகிறோம் அண்ட் அதோட எண்டையும் அனுப்புகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் அனுப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. இந்த ஸ்ட்ரிங்கை ரிசல்ட்டை வந்து ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு என்னோட கேரக்டர் இப்போ வந்து ஸ்டார் வருது, அதாவது இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வருது. அப்புறம் என்ன பண்ணால் கடைசி இருக்கிறத டெலீட் பண்ணணும். கடைசி என்ன எலமெண்ட் இருக்கோ அதை வந்து டெலீட் பண்ணணும். ஸோ கடைசி கேரக்டர் வந்து எப்படி எடுக்கும் அப்படின்னா நம்ம ரிவர்ஸில் வந்து என்னென்னா எல்லா கேரக்டர்ஸும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ அதோட கடைசி கேரக்டரை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பாப் ஃபங்க்ஷன் போட்டு ரிமூவ் பண்ணிடலாம். பாப் பேக்னா கடைசி இருக்கிற கேரக்டரை வந்து ரிமூவ் பண்ணுறது அந்த ஸ்ட்ரிங்கில். ஸோ பாப் பேக் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம கடைசியாக இருக்கிற அந்த எலமெண்ட் அப்படிலாம் அந்த கேரக்டரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ இதெல்லாம் பேசிக்கான ஐடியா. எல்லாத்துக்கும் நம்ம ஒவ்வொரு இஃப் கண்டிஷன் எல்ஸ் கண்டிஷன் போட்டோம் அப்படின்னா நம்ம ஒரே லூப்பில் வந்து இதை முடிச்சிடலாம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து ஏலேருந்து செட் வரைக்கும் நம்ம அந்த ரேஞ்சு கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஒரு இஃப் கண்டிஷனால் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி 1 தான் இருக்கும். அண்ட் ரிசல்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே ஸ்டோர் பண்ணுறோம்ல. ஸோ ரிசல்ட்டோட லென்த்தை பொறுத்து வருது. இப்போ என்னோட ரிசல்ட்டில் வந்து மொத்தம் 5 லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா 5 லெட்டர்ஸ் நம்ம மறுபடியும் ஆட் பண்ணுவோம். இதுவே n லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா n லெட்டர்ஸை மறுபடியும் ஆட் பண்ணுவோம். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா என்னன்னு வரும் இந்த ஹேஷ்டேக்கு. இதே மாடுலா பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த ரிசல்ட்டில் வந்து எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அத்தனை கேரக்டர்ஸ் இருந்தாலும் ரிவர்ஸ் பண்ணுவோம். அதாவது n கேரக்டர்ஸ் இருந்தால் n டைம்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுக்கு வந்து ஒரு n டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். ஓகேவா. இதுவே என்னோட ரிசல்ட்லேருந்து இங்கேருந்து ரிவர்ஸும் போட்டேன், இங்கே ரிசல்ட் இருக்கணும். ஏன்னா ரிசல்ட்டில் இருந்தானே நம்ம பாப் பண்ணுறோம். ஸோ கடைசி எலமெண்ட்டை பாப் பண்ணுறதுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி 1 தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஃபார் ஈச் லூப் போடல, இதுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன. ஸோ டோட்டல் ஓவராலாக டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் n டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் நம்மளுக்கு வரும்.
அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் நம்மளுக்கு வந்து என் டைம்ஸ் தான் வரும். ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங் வந்து என்ன சைஸில் வரும், இதை பேஸ் பண்ணி தானே ஸ்ட்ரிங், அந்த ஆப்ரேஷன்ஸ் பேஸ் பண்ணி தானே ஸ்ட்ரிங் சைஸ் வரும். ஸோ என் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் கோடிங் பாட்டு. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிடலாம். அது வந்து எம்டியா இருக்கும் இனிஷியலா. அண்ட் ஒவ்வொரு கேரக்டரா எடுக்கிறோம். அந்த ஸ்ட்ரிங்லேருந்து நமக்கு வர ஸ்ட்ரிங்லேருந்து ஒவ்வொரு கேரக்டரா எடுக்கிறோம். ஒவ்வொரு கேரக்டரா இந்த ஃபார் ரீச் லுக் போட்டு எடுக்கிறோம். எடுத்து அந்த கேரக்டர் வந்து ஏலேருந்து செட் வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு ஒரு இஃப் கண்டிஷன் வச்சு செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அதை புஷ் பேக் பண்ணுறோம் ரிசல்ட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் அந்த கேரக்டரை வந்து ஹேஷ்டேகான்னு செக் பண்ணுறோம். ஹேஷ்டேகாக இருந்துச்சு அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஈக்குவல் டு போட்டு டூப்ளிகேட் பண்ணியிருந்தோம். இதுவே என்னோட கேரக்டரை வந்து ஹேஷ்ட்ரிக்காக இருக்குது, அதாவது ஸ்டாராக இருந்துச்சு அப்படின்னா கடைசி எலிமெண்ட்டை டெலீட் பண்ணோம்ல. ஸோ கடைசி எலிமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணுறதுக்கு வந்து பாப் பேக் போட்டு டெலீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்னோட மாடுல வந்துச்சுன்னா ரிவர்ஸ் பண்ணணும் என்னோட ரிசல்ட்டை. ஸோ அதுக்கு வந்து ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் பில்டினாக இருக்கும். ஸோ அதில் வந்து ரிசல்ட், அதாவது இந்த ரிசல்ட்டோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எது, அதோட எண்டிங் இண்டெக்ஸ் எது அப்படின்னு கொடுத்தா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துரும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக இது இந்த ஃபார் குரூப் முடிச்சதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் தரோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய டிஎஸ்ஐ கண்டென்ட்ஸ் அண்ட் எஜுகேஷனல் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம போடலான்னு இருக்கோம். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேற என்னென்ன வீடியோஸ் அப்படிலாம் போடலாம், எந்த டாப்பிக்ல நம்ம பேசலாம் அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. திஸ் இஸ் யுவர் ஆஸ்காதி, signing off.